ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கள் ஊரில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கோன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்டர்டைனிங்காக இருக்கும். இது பொங்கலுக்கு முன்னாடி நாள் குழந்தைங்களோட சேர்ந்து மருதாணி பறிச்சிட்டு இருந்தோம். மருதாணி வச்சாலே ஒரு ஃபெஸ்டிவ் மூட் ஸ்டார்ட் ஆன மாதிரி இல்லையா? அந்த மருதாணி செடியில் பார்த்திங்கன்னா குட்டியாக குருவி கூடு கட்டியிருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் பழம்னு சொல்லுவாங்க குழந்தைங்களாம். இதை எடுத்து லிப்ஸ்டிக் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. செம ஃபன்னாக இருந்துச்சு. நைட் 12 o'clock பார்த்திங்கன்னா மருதாணி வச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். மார்னிங் இப்படி தான் ரிசல்ட் இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல? இது என்னோடய பொங்கல் அவுட்ஃபிட். லாஸ்ட் மினிட்டில் தான் இது அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பக்கத்தில் இருக்க டைலில் வச்சு ஆல்ட்ரேஷனும் பண்ணியாச்சு. இதோட சிஸ்டரோட அவுட்ஃபிட். அவகிட்ட ஆல்ரெடி ப்ளவுஸ் இருந்தனால அதை வச்சு மிக்ஸ் மேட்ச் பண்ணிட்டோம். எல்லோரும் சேர்ந்து ரெடி ஆகிட்டோம். இதான் எங்களோட ஃபைனல் லுக். கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபைனலாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். வாங்க எல்லாருமா சேர்ந்து பொங்கல் வைக்க போகலாம். பொங்கலும் சூப்பராகவே பொங்கி வந்துடுச்சு. எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம். புஜி நல்லாவே என்ஜாய் பண்ணி பொங்கலை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த பொங்கல் எனக்கு ரொம்பவே சூப்பராக போயிட்டுருந்துச்சு. என்னோடய சிஸ்டரோடு சேர்ந்து இது செலிப்ரேட் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் 2 yearsக்கு அப்புறமா நாங்கள் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் பொங்கல் இது. நல்லாவே என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு நானும் குழந்தைங்களும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வயலுக்கு வாக்கிங் போகலான்னு போயிட்டோம். அந்த ஃப்ரெஷ்ஷான ஏர், அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்தாலே நமக்கு மைண்டில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் பறந்து போயிடுங்க. அப்படி இருக்கும். இப்போ குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது இன்னும் கூட நமக்கு ஹாப்பியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ எல்லாருமா சேர்ந்து ஜாலியாக அன்றைக்கி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி டே சூப்பராக போயிடுச்சுங்க. என்னோடய சிஸ்டரும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இது மாட்டு பொங்கல் அன்றைக்கி மார்னிங் எடுத்தது. மார்னிங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கோல போட்டி கண்டக்ட் பண்ணாங்க குழந்தைங்களுக்கு. எல்லாருமே மார்னிங் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக க்ரியேட்டிவாக கோலம் போட்டுருந்தாங்க. பெரியவங்களுக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பெரியவங்களுக்கு வச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன் எல்லோரும் எப்படி போட்டிருக்காங்கன்னு. அன்றைக்கி நைட்டு குழந்தைங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ என்னோடய சிஸ்டர் அவங்களுக்குலாம் ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்டில் தான் என்னோடய பெரிய சித்தி பசங்க ஊர்லேருந்து வந்தாங்க. அக்கா நானும் டான்ஸ் ஆடுறேன்க்கா, எனக்கு பழக்கி விடுங்க அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு லாஸ்ட் மினிட்டில் கடன்னு பழகிட்டு இருந்தோம். நல்லாவே பிக்கப் பண்ணி டான்ஸ் பண்ணால் பரவாயில்லைங்க. உண்மையாகவே பாராட்டணும். இந்த குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா சீக்கிரமாகவே கிராம் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு எப்படி ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணாங்க, அதாவது சின்ன கிளான்ஸ் மாதிரி காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இது வந்து லேடிஸ்க்கான கயிறு இழுக்கும் போட்டி. இதில் வந்து ஒரு சைடு என்னோடய சிஸ்டர் நின்றுருந்தாங்க, இன்னொரு சைடு வந்து லைக் அத்தை முறை வரலையும் அவங்களாம் நின்றுருந்தாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அன்றைக்கி. இந்த மாதிரி நைட்டு 12 o'clock வரைக்கும் கபடி விளையாண்டுட்டு இருக்காங்க. செம ஃபன்னாக இருக்கும். இது வந்து நான் லைக் எல்லா ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணி ஃபைனல் ஈவெண்ட் என்னென்னா இந்த மாதிரி பானை உடைக்கிற போட்டி. இதில் வந்து எப்படா இந்த பானையை உடைப்பாங்கன்னு எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் நான் சின்ன வயசாக இருக்கப்போ ஐயோ பானை உடைக்கவே கூடாதுடா அப்படின்னு வேண்டிக்குவேன். ஏன்னா பானை உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவேன், நம்ம வந்து அன்றைக்கி ஸ்கூல் போயே ஆகணும். இல்லாட்டி பானை உடைக்கலன்னா லீவ் போட சொல்லிடுவாங்க அப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து என்னோடய மாமா தான் போயிட்டுருக்குறாங்க. பேக்ரவுண்டில் நான் தாங்க ரொம்ப ஆவேசமாக கத்திட்ருப்பேன். ஸோ நிறைய வாட்டி போயிட்டு பாதியில் பக்கத்தில் போயிட்டாங்க. ஆனால் வந்து உடைக்க முடியல. இருந்தாலும் அவங்களுடைய முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். மாமா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். குழந்தைங்களும் நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் ஒன்றா எடுத்து அக்கா பாருங்கக்கான்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. செம்ம ஹாப்பி அவங்களுக்கு. ஸ்கூல் வந்து 3 நாளாக போகலங்க. நல்லா இந்த கேம்ஸ் விளையாடிட்டு பாவம் வருஷத்தில் ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம்னு யாரும் கம்பலும் பண்ணல. ஸோ நல்லா ஜாலியாக போச்சு பொங்கல். இந்த மாதிரி ஃபன் ஃபீலிங்காக என்டர்டைனிங்கான வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.